வளர்ந்துருக்கு. அதில் பிரதமருடைய உரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் புதுமையாக எதையும் பார்க்கவில்லை. இப்போ நாளை மாநிலங்களவையில் விவாதம் நடைபெறவிருக்கின்றது, மக்களவையில் முடிந்துவிட்டது. அவருடைய பேச்சில் எந்த புதிதாக எதுவும் இல்லை என்று தான் சொல்ல முடியும். நாடாளுமன்றத்திற்கே வருகை தராத, அவைக்கே வராத ஒருவர் இந்த கூட்டத்தொடர் ஆரம்பித்து ஒரு நாள் கூட அவர் வரவில்லை. அவருடைய கேள்வி நேரத்துக்கெல்லாம் முன்பெல்லாம் வருவார், இப்போது அதற்கு வருவதில்லை. தினந்தோறும் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு அலுவலகத்துக்கு வருகிறவர்கள் அவைக்கு வருவதில்லை. ஆக அரசியல் சட்டப்படி நடக்க வேண்டும் ஒரு அரசாங்கம் என்கிற போது த கவர்மெண்ட் இஸ் அக்கௌண்டபிள் டு த பார்லிமெண்ட் என்பதை பல முறை சொல்லியிருக்கிறோம். அவர்கள் நாங்கள் எழுப்புகிற பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல யாருமே முன் வருவதில்லை. அது ஒன்றும் சொந்த பிரச்சனையே கிடையாது. மணிப்பூர் பிரச்சனையாக இருக்கலாம், அதானி பிரச்சனையாக இருக்கலாம், சம்பல் பிரச்சனையாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லுகிற போது அரசாங்கம், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளரும் அட்டார்னி ஜெனரலும் பத்திரிகையிலே அது பற்றி செய்தி சொல்கிறார். ஏன் அதை அவர்கள் அவையில் பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் சொல்லக்கூடாது என்று கேட்டால் பதில் இல்லை. சரி, இது பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்றாலும் அனுமதி இல்லை. ஆக நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது இப்போது முற்றிலுமாக அகற்றப்பட்டு அது செயல்படுவதே இல்லை. ஆளுங்கட்சியினர் பேசினால் மட்டும் அது அவை குறிப்பிலே பதிவாகும், பத்திரிகைகளுக்கும் செய்தி சென்று சேரும், அவைத்தலைவர் சொல்வதெல்லாம் ஊருக்கு வந்து சேரும். நாங்கள் சொல்வது எதுவுமே ஒலிபெருக்கி வேலை செய்யாது, அது அவை குறிப்பில் ஏறாது என்கிற போது மக்களுக்கு தோன்றக்கூடிய கருத்து எதிர்க்கட்சிகள் இடையூறு விளைவிக்கிறார்கள், அமளி விளைவிக்கிறார்கள் என்பதாகத்தான் இருக்கும். ஆக இப்படி ஒரு நாடாளுமன்றத்தை நடத்தக்கூடிய இதற்கு முன்பு யாரும் அப்படி இருந்ததில்லை. இவ்வளவு காலம் ஆச்சே, நீங்கள் சொல்லுங்கள், 10 ஆண்டுகளுக்கு மேலாகிறது பிரதமராகி, ஒரு முறையாவது அவர் இது மாதிரி பத்திரிகையாளர்களை வெளியே வந்து சந்தித்திருக்கிறாரா என்றால் கிடையவே கிடையாது. எல்லோருமே, எல்லா பிரதமர்களும் பத்திரிகையாளர்களை ஏதாவது ஒரு நிமித்தமாக சந்திப்பார்கள். அவர் சந்திப்பதே இல்லை. இப்போது இன்னும் சொல்லவேனால், நேற்றைக்கு கூட அவசர நிலை பற்றி அவர் பேசியதாக சொன்னார்கள், நினைவு கூர்ந்திருக்கு. அது ஒன்றும் மறைக்கப்பட முடியாத ஒரு அத்தியாயம்தான். அது அறிவிக்கப்பட்ட அவசர நிலை, இப்போது அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கிறது. பத்திரிகைகளுக்கு எந்த அளவிற்கு நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், 1992 இருந்து இந்த அளவிற்கு பத்திரிகையாளர்கள் மீது நடவடிக்கையோ கைது நடவடிக்கையோ இருந்ததில்லை. UAPA என்று சொல்லுகிற சட்டவிரோத நடவடிக்கைகளின் அது ஒரு கடுமையான சட்டம். அது ஜாமீனிலே உடனடியாக வெளியே வர முடியாத சட்டத்திலே பத்திரிகையாளர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்டர்நெட் ஷட் டவுன் என்பது சற்றேறக்குறை 5000 மணி நேரத்திற்கு இந்தியாவில் நடந்திருக்கிறது. மணிப்பூரில் 215 நாட்கள் இன்டர்நெட்டே இல்லாமல் இருந்திருக்கிறது. ஆனால் அங்கே பாரதிய ஜனதா கட்சி அரசாக இருக்கிறது, இங்கேயும் இவர்கள் தான் நடத்துகிறார்கள். அதையும் சரி செய்ய முடியவில்லை, எங்களுக்கும் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் ஊரை நம்ப வைக்கிறார்கள். அவர் ஏதாவது பேசுவதெல்லாம் உண்மையைப் போல தோற்றமளிக்கிறது. இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், மற்றவர்கள் பதில் சொல்ல வேண்டும். சற்றேறக்குறைய 500க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான வீடுகள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன. லட்சக்கணக்கானோர் முகாம்களில் இருக்கிறார்கள். பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களை மறந்து விட்டார்கள். இன்னமும் அங்கே வேட்டு சத்தம் கேட்கிறது, வெட்டுக்குத்து நடக்கிறது. குழுக்களுக்குள் சமரசம் ஏற்படவில்லை. அரசாங்கம் அங்கே இருக்கிறது, என்ன செய்கிறது? ஒன்றுமில்லாத பிரச்சனைக்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்ன ஆனது என்று கேட்கிறவர்கள் இதை பற்றி பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? அங்கே இருக்கிற முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை, இவர்களும் எடுப்பதில்லை, அதற்கு பதிலும் சொல்வதில்லை. ஆனால் வெளியே பேசுவது மட்டும் அலங்காரமாக பேசுகிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும் முனைப்பா இருக்காங்க. அப்படி ஒன்று அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது நாளை அது மக்களவையில் தாக்கல் செய்யப்படக்கூடும் என்ற ஒரு செய்தி இருக்கின்றது. தாக்கல் செய்யப்படலாம். நாங்கள் அதை கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் எடுத்து வைப்போம். உடனடியாக அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்பது முடியாது. ஒரு ரொம்ப முக்கியமான சட்டமாக மாறக்கூடிய சூழலில் அது குறித்து ஒரு ஆழமான விவாதம் தேவை. முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு விசாரித்தது என்கிறார்கள், யாரை என்று தெரியாது. ஆனால் இது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்படுமையானால் இதில் தொடர்புடையவர்கள், அக்கறை உடையவர்கள், கருத்து தெரிவிக்க விரும்புகிறவர்கள் எல்லாம் குழுவுக்கு முன்னால் சொல்லலாம். நாங்களும் எங்களுடைய கருத்தை சொல்ல முடியும் என்ற காரணத்தால் அதைத்தான் வலியுறுத்தப் போகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் இதை கடுமையாக எதிர்க்கிறது. எங்களுடைய கட்சியினுடைய கழகத்தின் தலைவர், தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடும் கண்டனம் அறிக்கை மூலமாக தந்திருக்கின்றார். நாங்களும் பல நேரங்களிலே அதற்கான காரணங்களை எடுத்து சொல்கிறோம். ஆக இதை எதிர்ப்பது எங்கள் கடமை. நடப்பது என்னவென்று பொறுத்திருந்து பார்க்கலாம். எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தலால என்ன மாதிரி பிரச்சனை? அதாவது இது சாத்தியமில்லை. இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. பல மொழிகள், பல பண்பாடுகள், பல கலாச்சாரங்கள் என்று பல வகையிலும் இருக்கிற போது அதாவது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படக்கூடிய ஒரு திட்டம் ராஜஸ்தானுக்கு பொருந்தாது. ஆக ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருது என்றால் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் என்று சொல்வார்கள்.
அது முடியாது. எனக்கு ஒரு அளவு, உங்களுக்கு ஒரு அளவு என்பதைப் போல மாநிலங்களுக்கு என்று ஒரு நிலவரம் கிடையவே கிடையாது. அவர்கள் நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைப் போல, உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், மக்களவை அல்லது ஒரு சட்டசபை இடையிலே கலைந்து போகிறது பெரும்பான்மை இல்லாமல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்வது இப்போது இருக்கிற பாரதிய ஜனதா அரசை கூட எடுத்துக்கொள்ளலாம். இது பிஜேபி அரசு அல்ல, இது என்டிஏ. நன்றாக கவனியுங்கள். பெரும்பாலும் இதை பல பேர் கவனித்திருக்க வாய்ப்பில்லை. நான் நாடாளுமன்றத்தில் கூட பேசியிருக்கிறேன். இஸ் நாட் எலெக்டட் ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் பை பிஜேபி. மைய மண்டபத்தில் வைத்து என்டிஏ, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அவரை தலைவராக தேர்ந்தெடுத்ததை தவிர பாரதிய ஜனதாவின் தலைவராக இல்லை. ஆக இது கூட்டணி அரசாங்கம் தான் இருக்கிறது. அதில் சில பேர் விலகினால் இந்த ஆட்சி கலையக்கூடும், பெரும்பான்மை குறையக்கூடும். இது ஒன்றும் எங்களுடைய விருப்பம் அல்ல, சாத்தியங்கள் இருக்கின்றன. 77 ஆட்சி கலைந்திருக்கிறது குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாக. அதே மாதிரி 89, அதே மாதிரி 96, 98, இப்படி பல காலங்களில் ஒரு மக்களவை, ஒரு சட்டசபை அல்ல, பல சட்டசபைகள் பதவி காலத்திற்கு முன்பாகவே முடிந்திருக்கிறது. ஆனால் மக்களவை ஒருவேளை கலைந்து போகுமேனால் எல்லா சட்டசபையும் கலைத்துவிட்டு அதற்கு தேர்தல் நடத்துவார்களா? அல்லது ஒரு சட்டசபைக்கு அப்படி பெரும்பான்மை குறைந்து ஆட்சி கலையுமேனால் மறுபடியும் நடத்துவார்களா என்றால் நாங்கள் அதற்கு மட்டும் நடத்துவோம் என்பார்கள். அது எப்படி முடியும்? மறுபடி தேர்தல் பல்வேறு இடங்களுக்கு பல முறை நடத்துகிற மாதிரி தானே வரும். ஏதாவது ஒரு காரணத்தால் ஒன்று கலையும் என 356வது பிரிவு இருக்கிறது அரசியல் சட்டத்தில். மாநில அரசுகளை கலைக்கலாம் என்கின்ற அதிகாரம் அது இருக்கிற வரை எந்த மாநில அரசுக்கும் உத்தரவாதம் கிடையாது. டெமோக்ரஸி சோடு என்பார்கள். அது எல்லா மாநில அரசுகளுக்கும் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டு தான் இருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட சூழலில் ஒரு மாநிலத்திற்கு பாதி தேர்தல், இன்னொரு மாநிலத்துக்கு, இதைத்தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு காரணங்களினால் அப்பப்பொழுது தேர்தல் நடக்கிறது என்கிற போது இதை சட்டமாக கொண்டு வந்து இந்த கால வரை தான் என்ன இருக்க வேண்டும் என்று திணிக்க முடியாது. இது மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. நாங்கள் விவாதம் நாடாளுமன்றத்தில் வந்தாலும் பேசுவோம், கூட்டு நாடாளுமன்ற குழு அமைக்கப்பட்டாலும் அங்கேயும் கருத்துக்களை சொல்வோம். தொடர்புடையோர் யாராக இருந்தாலும் வந்து கருத்து சொல்லி இது ஒரு ஆழமாக விவாதித்து நிறைவேற்றப்பட வேண்டிய அல்லது நிறைவேற்றப்படாமல் போகக்கூடிய ஒரு சட்டமே தவிர இது உடனடியாக அமல்படுத்தப்படக்கூடியது. இப்போ ஒரு 6600 கோடி ரூபாய் கேட்டிருந்தார் தமிழக முதல்வர். ஆனால் வெறும் 900 கோடி தான் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு. இந்த வெளில போய் பாதிப்பு போட்டாங்க. நீங்கள் இப்போ திருப்பி அதை எப்படி அந்த பணம் கேட்குறீங்களா? கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். முதலில் 2400 கோடி முதல் மதிப்பீட்டில் கேட்டோம். அப்போது 900 கொடுத்திருந்தார்கள். இப்போது மேல் மதிப்பீடு கொடுத்துருக்கிறோம். ஏற்கனவே வந்த புயல்களுக்கும் வெள்ளங்களுக்குமே நாங்கள் கேட்டது 37,900 கோடி. ஆனால் கொடுத்தது வெறும் 267. அதே பல முறை சொல்லியிருக்கிறோம். ஏன் இப்படி ஓர வஞ்சனை? மற்ற மாநிலங்களுக்கு எதாவது வந்தால் ஓடோடி போய் உதவுகிறீர்கள், ஏன் தமிழ்நாட்டை மட்டும் இப்படி வஞ்சிக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். நேரடியாக சுமூகமாக ஒரு முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கிறார். நாங்களும் அமைச்சர்களோடு தனிப்பட்ட முறையில் கொண்டு போய் கொடுக்கிற போது ஒரு மாநில அரசின் சார்பில் நாங்கள் ஒன்றிய அரசோடு இணக்கமாக பேசுகிறோம். அவையிலே பேசுவதும் அரசியல் ரீதியாக கருத்துக்களை மாற்றிக்கொள்வதும் எதிர்த்து பேசுவதும் வேறு. ஆனால் மாநில நலன் பொருட்டு பேசுகிற போது நாங்கள் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதைப் போலத்தான் எங்களுடைய அணுகுமுறை இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எந்த வகையிலும் மாநில உரிமைகளை சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். சார், சிஏஜி அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள நிறுவனங்கள் வந்து பாதி வந்து லாபத்தில் வீசல, அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற சிஏஜி அறிக்கையில் ஏராளமாக இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய நெடுஞ்சாலையில் தரக்குறைய 500 ரூபாய்க்கு செலவழிக்க வேண்டிய 2000 ரூபாய்க்கு பண்ணது இன்னும் 25,000 ரூபாய்க்கு செய்தார்கள் என்றெல்லாம் பெரிய விஷயமே இருக்கிறது. இப்போது நான் பொதுக்கணக்கு குழுவில் இருக்கிறேன். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை அங்கே எடுக்கிறோம். கோடிக்கணக்கிலே பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அநியாயமாக விரயம் செய்யப்பட்டு இருப்பதை அறிக்கைகள் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. அதையும் வைத்து அங்கே தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். வெள்ள நிவாரணமாக 2000 ரூபா வந்து இப்போ தமிழக அரசு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் 5000 ரூபா கொடுக்குன்னு சொல்லி இப்போ திருமாவளவன் வலியுறுத்தியிருக்காரு. அதே போல் வந்து வேல்முருகன் வந்து கடுமையாக விமர்சித்திருக்காரு. 2000 ரூபா முதல்வர் அதை பரிசீலிப்பார். அதற்கான தேவையான இதை செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெளிவாக வைத்திருக்கிறார்.